சார் நான் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கேன். 23 இயர்ஸ் ஆகுது. எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரியான வழி என்ன சொல்லுங்க சார்? சரிங்கம்மா, நீங்க 18லேருந்து 64 ஏஜ் குரூப்புக்குள்ள வரீங்க. உங்களுக்கான ரெக்கமெண்டட் கைட்லைன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம அரோபிக் எக்ஸசைஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, கார்டியோவாஸ்குலர் ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ கைட்லைன்ஸ்ல என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, 1 வீக்ல 150 minutes ஆஃப் மாடரேட் aerobic ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிரிஸ்க் வாக்கிங்கோ, ஸ்லோ சைக்கிளிங்கோ, இல்லை லைட் ஜாகிங், இதெல்லாமே இந்த கேட்டகரியில வரும். அப்படி இல்லை அப்படின்னா 75 minutes ஆஃப் விகரஸ் aerobic ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள் ரன்னிங், ஸ்விம்மிங், ஃபாஸ்ட் சைக்கிளிங், டான்சிங், ஒர்க் அவுட். ஸோ இதெல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ இந்த aerobic எக்ஸசைஸை எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 30 minutes ஆஃப் மாடரேட் aerobic ஆக்டிவிட்டி 5 days a week அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 25 minutes ஆஃப் விகரஸ் aerobic ஆக்டிவிட்டி 3 days a week நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ இந்த எக்ஸசைஸோட மெயின் பர்பஸ் நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ கைட்லைன்ஸ்ல என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, 2 to 3 செஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பெர் வீக் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மேஜர் மசில் குரூப்ஸை டார்கெட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெக்ஸ், பேக், ஹிப், செஸ்ட், ஷோல்டர், ஆர்ம்ஸ். ஸோ இதெல்லாமே மேஜர் மசில் குரூப்ஸ் கீழே நமக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபிளெக்சிபிலிட்டி குரூப் ஆஃப் எக்ஸசைஸ். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, நம்ம மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ் ஸ்ட்ரெச் பண்றோம். அது மூலியமா நம்ம ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். நிறைய பேர் பார்த்தோம்னா aerobic எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெகுலரா பண்ணுவாங்க. பட் ஃபிளெக்சிபிலிட்டியை அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் இது ஒன் ஆஃப் த கோர் காம்பனன்ட் ஆஃப் எக்ஸசைஸ். கைட்லைன்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 to 3 செஷன்ஸ் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் பெர் வீக் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சோ இல்ல ஒரு போஸோ பண்றோம் அப்படின்னா ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் அதை ஹோல்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபிளெக்சிபிலிட்டி குரூப் ஆஃப் எக்ஸசைஸோட காம்பனன்ட்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ இதுல ஒரு பர்டிகுலர் மசில் குரூப்பை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெச், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச், காஃப் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ இதெல்லாம் இந்த கேட்டகரி கீழே வரும். அடுத்து பார்த்தோம்னா டைனமிக் ஸ்ட்ரெச். டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ்ல நான் ஆக்டிவா மூவ்மெண்ட் பண்றோம், பட் அதே சமயம் அந்த மசிலும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம் சர்க்கிள்ஸ், லெக் ஸ்விங்ஸ், டார்சோ ட்விஸ்ட், இதெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ள வரும். லாஸ்ட் பார்த்தோம்னா ஃபுல் பாடி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதுல காம்பினேஷன் ஆஃப் போத் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் இன்வால்வ் ஆகும். இதுல என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, யோகா, பிலாட்டே, டாய்ச்சி, இதெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ ஒரு 1 வீக்குக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பிளான் பண்றோம் அப்படின்னா, அரோபிக் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, இது மூணுமே இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் பிளான் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸசைஸ் சேஃப்டி தான். ஸோ ஆல்வேஸ் ஒரு 5 to 10 minutes வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி லோ வால்யூம், லோ இன்டென்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக ப்ரோக்ரஸ் ஆகி ஹை வால்யூம், ஹை இன்டென்சிட்டி நம்ம ரீச் ஆகணும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ், கிரானிக் கண்டிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸோ, ஹைப்பர் டென்ஷனோ, இல்லை கார்டியோவாஸ்குலர் டிசீஸோ இருக்கு அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அக்செப்டபிளான எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாராவது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.